அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம ரெசிபி சேனல் சைபோர்ட் சேனல் பார்த்தீங்கன்னா தேங்காய் அல்வா செய்ய போறோங்க. இப்போ நம்ம இந்த தேங்காய் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. இப்போ தேங்காய் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. சக்கரை வந்து 1/4 கப் எடுத்து வச்சிருக்கிறேங்க. தேங்காய் வந்துட்டு ஒரு பெரிய தேங்காயில வந்துட்டு அரை மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கிறேங்க. 7 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேங்க. 10 முந்திரி எடுத்து வச்சிருக்கிறேங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, நெய் வந்து தேவையான எடுத்து வச்சிருக்கிறேங்க. இப்போ நம்ம இந்த இன்கிரீடியன்ட் வச்சுட்டு சுவையான தேங்காய் அல்வா எப்படி செய்யறது பார்க்கலாங்க. தேங்காய் அல்வா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் வந்துட்டு மிக்ஸி ஜார்ல வந்து போட்டுக்கலாங்க. அதே மாதிரி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் தூளையும் வந்துட்டு மிக்ஸி ஜார்ல வந்து போட்டுக்கலாங்க. இது வந்து நம்ம தண்ணி விட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வந்து எவ்வளவு பேஸ்ட் அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாங்க. இப்போ நம்ம தேங்காயை வந்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு ஃபில்டர்ல போட்டு நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க நம்ம தேங்காய் பால் நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி 1 ஸ்பூன் விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அல்வா செய்யறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாங்க. நெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். எடுத்து வச்சிருக்கிற முந்திரி வந்து நல்லா போட்டு பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. முந்திரி இந்த மாதிரி வந்து நல்லா பொன்னிறமா வந்த பிறகு நம்ம வந்துட்டு கரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கை விடாம நல்லா கலந்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்க நமக்கு வந்துட்டு நல்லா வந்து கலர் வந்து கட்டி ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வந்து நல்லா கட்டி ஆகணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை வந்து போட்டுக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை போட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கலட்டியே இருக்கணும். சர்க்கரை போட்டதும் கொஞ்சம் நமக்கு இலையை கொடுக்கும். ஏன்னா சர்க்கரை கரைய ஆரம்பிக்கணும், வந்து தண்ணியாட்டாகும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நெய் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. மித்த அல்வா மாதிரி வந்து இதுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா வந்து நமக்கு தேங்காய் இருந்து நமக்கு வந்துட்டு அதோடைய எண்ணெய் வரும். நெய் வந்து நமக்கு போதும். இப்போ பாருங்க நமக்கு நல்லா வந்து பேன் வந்து நல்லா ஒட்டவே இல்லை. நல்லா வந்து அல்வா திறந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இது வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இப்போ பாருங்க நமக்கு சுவையான தேங்காய் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி வீட்டில் வந்து மறக்காம செஞ்சு பாருங்க. நம்ம சேனல் இதே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்காம இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.